கிரீன்லாண்ட் இஸ் நாட் ஃபார் சேல். அமெரிக்க அதிபர் கிரீன்லாண்டை அமெரிக்கா வாங்கிவிடும் அப்படிங்கிற கருத்துக்கு கிரீன்லாண்ட் நாட் ஃபார் சேல் அப்படிங்கிற எதிர்கருத்தை நம்ம பார்த்துருப்போம். இல்லை, எங்களுடைய ஃபோர்ஸை வச்சுனாலும் நாங்கள் கிரீன்லாண்டை அமெரிக்காவுக்கு கீழே கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாங்க. அப்படி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எடுத்த முடிவு கிரீன்லாண்டை இணைப்பதாக இருந்தது என்றால் ஐரோப்பிய ஒன்றியம் கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கூறுகிறார்கள். இன்னைக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்களை கெட்ட வார்த்தை போட்டு திட்டியிருக்காங்க ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய சில எம்பிஸ். அப்படின்னா இந்த கிரீன்லாந்து, டென்மார்க், ஏன் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு கிரீன்லாந்து அப்படிங்கிற ஒரு குட்டி ஐலண்டு தேவைப்படுது? அந்த ஐலண்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை 57,000. ஒரு மனுஷனுக்கு $1 மில்லியன் அமெரிக்க டாலர் தாரேன் அப்படின்னு சொல்லி ஒரு $500 மில்லியன் அமெரிக்க டாலர் கூட செலவழிக்கிறதுக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தயாராக இருக்கார். அப்படிலாம் பார்க்கும்போது கிரீன்லாண்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது ஏன்? டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மட்டும்தான் இந்த கிரீன்லாண்டுக்காக இவ்வளோ பெரிய முயற்சியை எடுக்கிறார்களா? இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்திருக்கா? கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி வெதர் வார் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு விக்கி. அதற்கும் கிரீன்லாண்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து போன்ற இந்த தீவுகள் அமெரிக்காவினுடைய கிடுக்குப்பிடியில் இருப்பதற்கான காரணம் என்ன? அலஸ்காவை ரஷ்யா ஏன் அமெரிக்காவுக்கு விட்டு கொடுத்தாங்க? எப்பா, லிஸ்ட் என்னையா பெருசாக நீண்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி. இது ரொம்ப விறுவிறுப்பாக 2 பாகங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம். 3வதா டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய 4 திட்டங்களில் 2வது திட்டத்தை நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுறோம். அதுதான் கிரீன்லாண்ட் ஃபார் சேல். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கிட்ஸ் பெஸ்ட்ரியில் வந்து உடனே சோல்ட் அவுட் ஆகிற மேஜிக் பிளாங்கெட் மறுபடியும் வந்திருக்கு. லிமிட்டட் ஸ்டாக் தான். 567 ரூபாய்க்கு இப்போ உங்களால் வாங்க முடியும். மேஜிக் பிளாங்கெட் மாதிரியே பெரியவங்களுக்கான மேஜிக் ஹூடி அப்படிங்கிறதும் இருக்குது. அதுவும் கிட்ஸ் பெஸ்ட்ரியில் இருக்குது. சேம் 5, 6, 7 வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இதை பற்றியான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கு கடைசியில் சொல்கிறேன். கிரீன்லாந்து இப்போ டென்மார்க்கு கிட்ட இருக்குங்க. டென்மார்க் என்ன செய்கிறாங்கன்னா, அமெரிக்கா கூட சண்டையும் வேண்டாம் சச்சரவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி தான் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத போடுறாங்க. இந்த டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட்னா என்ன? எப்போ அமெரிக்கா உங்களுடைய இராணுவ வீரர்களை டென்மார்க்கு, கிரீன்லாந்து எங்கே வேணாலும் நிப்பாட்டிக்கும், உனக்கு நான் ஃபுல் அனுமதி தரேன், ஆனால் கிரீன்லாண்டை மட்டும் விலைக்கு கேட்காத அப்படிங்கிறது தான் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட். சரி, இந்த ஒரு அக்ரிமெண்ட்டில் மட்டும்தான் டென்மார்க் அமெரிக்காவுக்காக கையெழுத்து போட்டாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ரஷ்யா உக்ரைன் போர் நடைபெறுகிறது, ரொம்ப வீரியமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்தமான ஆசையும் உக்ரைனுக்கு தான் இருக்குது. அந்த நேரத்தில் உக்ரைன் கேட்குறாங்க, அமெரிக்கா எனக்கு F-16 விமானத்தை தான் அமெரிக்கா அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்கா கொஞ்சம் வேடிக்கை பார்க்கலாமேங்கிற அந்த கேப்பில் டென்மார்க்கு கை தூக்கி நான் தாரேன் உனக்கு F-16 விமானம் அப்படின்னு சொல்லி F-16 விமானத்தை கொடுக்குறாங்க. ஐயோ, நேட்டோ நாடுகள்லேயே டென்மார்க் மாதிரி ஒரு நல்ல நாடு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் புகழாரம் சொல்கிறாரு. இவ்வளோ நல்ல விஷயங்களை செய்த டென்மார்க்குக்கு மறுபடியும் ஒரு பேரிடியாக வந்து இறங்குவது தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவருடைய தேர்தல் வாக்குறுதியின் போதே இந்த கிரீன்லாண்டை அமெரிக்கா இணைத்து விடும். கிரீன்லாந்து, பனாமா கால்வாய், மெக்சிகோ, கனடா, இந்த 4 திட்டம். அதில் கனடா திட்டத்தை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அமெரிக்காவினுடைய அதிபர் புதிதாக பதவியேற்ற பிறகு எந்த மாதிரியான எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். 3வது வீடியோ தான் இப்போ நாம் இந்த கிரீன்லாண்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கிரீன்லாண்டை அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மட்டும் கேட்கவில்லை. அதற்கு நீண்ட நெடிய வரலாறு ஒன்று இருக்குது. இந்த வரலாறுலாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா விக்கி அப்படின்னு கேட்டால், தொடக்கம் அங்கே இருந்து இருக்கிறதுனால அதை தெரிந்து கொண்டு 2025க்கு ஜம்ப் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட், இந்த கிரீன்லாந்து அமெரிக்காவுக்கு கிடைப்பதனால் அமெரிக்காவுக்கு என்ன லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். முதல் விஷயம், கிரீன்லாண்டில் ரேர் எர்த் எலமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவினுடைய ஆயுத உற்பத்திக்கு அந்த ரேர் எர்த் எலமெண்ட் அப்படிங்கிறது தேவைப்படும். எனவே நாங்கள் கிரீன்லாண்டை வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொன்னாலும் அது மட்டும் காரணம் கிடையாது. அது இல்லாமல் சீ ரூட்டாக இருக்கட்டும், ஓஷனுடைய அந்த ஹோல்டாக இருக்கட்டும், ஐலண்டாக இருக்கட்டும், ரிசோர்ஸஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு காரணம்தான். இது எல்லாத்தையும் விட ஒரு பூத காரணம் இருக்குது. அதுதான் உலக அரசியல். இந்த உலக அரசியலில் ரஷ்யாவை அடிப்பதற்கு, ரஷ்யாவை எதிர்கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ரீஜன். இந்த ஆர்டிக் ரீஜனில் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஹோல்டு இருக்கான்னு கேட்டால் இல்லை. நார்வேயை தவிர அமெரிக்கா, இல்லாட்டி அமெரிக்காவினுடைய சொல்படி கேட்கக்கூடிய நாடுகளோ இல்லை பெரிய அளவில் அமெரிக்காவினுடைய முயற்சிக்கு கை கொடுக்கும் இடமோ இருக்கிறது என்று கேட்டால் அது கிரீன்லாண்டை தான் சொல்லுவாங்க.
ஸோ கிரீன்லாந்து ஆர்டிக் யுத்தத்துக்கு ரொம்ப முக்கியமான காரணம். ஆர்டிக் யுத்தமாவிக்கு என்ன சொல்ற, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நார்த் சவுத் காரிடோர் அப்படிங்கிறத உருவாக்கிட்டு இருக்காங்க ரஷ்யா. விளாடியோஸ்டக்ல இருந்து சென்னை வர அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. இதெல்லாம் எந்த ரீஜன் வழியா உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ரீஜன் வழியா. நிறைய ஐஸ் பிரேக்கரை வச்சு ஆர்டிக் ரீஜனில் வழித்தடங்களை அமைத்து அங்கே ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணோம்னா ஈஸியாக யூரோப்புக்கும் போயிடலாம், ஆசியாவுக்கும் போயிடலாம், ரஷ்யாவையும் பார்த்துடலாம், சீனாவையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு புதுவிதமான ரூட்டை போட்டுட்ருக்காங்க ரஷ்யா. இந்த புதுவிதமான ரூட்டு மட்டும் சரியாகிவிட்டது என்றால் நிச்சயமாக அமெரிக்காவை சார்ந்து இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு சிக்கல்கள் அப்படிங்கிறது வரும். ஏன்னா ரூட் எல்லாமே யாருடைய கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். இது இன்னைக்கு நேற்று உருவான ஒரு பிரச்சனை கிடையாது. அமெரிக்காவில் சிவில் வார் வந்தது பார்த்தீங்களா 1800களில், எக்ஸாக்டாக 1865 இந்த காலகட்டத்தில் அமெரிக்கா அவங்களுடைய எல்லையை எக்ஸ்பேண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த நேரம் ரஷ்யா கிரீமியா யுத்தத்தில் தோற்று நிற்கக்கூடிய தருணம். யார் கூட ரஷ்யா தோற்று நிற்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா அந்த பக்கமாக இருக்கக்கூடியது பிரிட்டிஷ். ஸோ பிரிட்டனை எதிர்ப்பதற்கு அமெரிக்கா கூட கைகோர்த்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமை அன்னைக்கு ரஷ்யாவுக்கு இருந்துச்சு. அப்போ ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒன்றிணைவதற்காக ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது கையெழுத்தாகுது. அந்த அக்ரிமெண்ட் தான் அலாஸ்கா அக்ரிமெண்ட். இந்த அலாஸ்கா அப்படிங்கிற பகுதியை ரஷ்யா என்ன செய்கிறாங்கன்னா, உனக்கு நான் விட்டு தரேன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்குறாங்க. எத்தனை ரூபாய் வாங்கிக்கிட்டு இதை விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா சுமார் 7 மில்லியன் அமெரிக்க டாலரை வாங்கிட்டு அலாஸ்காவை யாருக்கு கொடுத்துட்றாங்க, அமெரிக்காவுக்கு கொடுத்துட்றாங்க. ரஷ்யா அலாஸ்காவை விட்டு கொடுத்ததுனால ரஷ்யா இழந்தது என்ன தெரியுமா, நார்த்தன் அமெரிக்கா பக்கமாக ரஷ்யாவுக்கு இருந்த ஒரு வழி அப்படிங்கிறது முழுவதுமாக அடைக்கப்பட்டது. மிகப்பெரிய ஏமாற்றமாக அன்று கருதப்பட்டது. ஆனால் வேறு வழியே இல்லை. ரஷ்யாவுக்கு அன்றைய காலத்தில் இருந்த பிரிட்டிஷை எதிர்ப்பதற்கு அமெரிக்காவினுடைய உதவி வேணுமா இருந்துச்சு. அமெரிக்காவுக்கும் பிரிட்டன் அந்த நேரத்தில் எதிரியாக இருந்தாங்க. ஸோ 2 நாட்டுக்கும் எதிராக இருக்கக்கூடிய பிரிட்டனை எதிர்ப்பதற்கு 2 நாடுகளும் கையெழுத்து போடுறாங்க. பசிபிக் ரீஜன்லையும் அதே மாதிரி நார்த்தன் அமெரிக்கா பக்கமும் இருக்கக்கூடிய ஒரு வழியாக பார்க்கப்பட்ட அலாஸ்காவை ரஷ்யா விட்டு கொடுக்குறாங்க. இதுதான் அமெரிக்கா அவங்களுடைய எல்லையை எக்ஸ்பேண்ட் பண்ண மிக முக்கியமான தருணம் அப்படின்னு சொல்லலாம். அலாஸ்கா தான் ரஷ்யாவிடம் இருந்து அமெரிக்காவுக்கு கிடைச்சிருச்சே விக்கி, வேற எந்த பிரச்சனையும் இல்லையான்னு கேட்டால் இல்லை. இங்கே அமெரிக்காவுக்கு அடுத்த ஒரு ஆசை வருது. ஆர்டிக் ரீஜன்லையும் நாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது வேணும். ஏன்னா இன்னைக்கு ரஷ்யா நம்ம கூட இருக்காங்க, நாளைக்கு ரஷ்யா நம்மளை எதிர்த்து என்ன வேணாலும் செய்யலாம். ரஷ்யாவை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னா ஆர்டிக் ரீஜனில் நமக்கான ஒரு இடம் வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது இப்போது இருக்கக்கூடிய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய எய்ம் மட்டும் கிடையாது. 1800களிலிருந்து 1901, 2000, 2007, 2012 இப்படின்னு சொல்கிற பல அதிபர்களுடைய கனவு தான் கிரீன்லாண்டை எப்படியாவது அமெரிக்காவுடன் இணைக்க வேண்டும் அப்படிங்கிறது. ஆண்ட்ரூ ஜான்சன் அவர்கள் அமெரிக்கா பிரசிடெண்டா இருக்கும்போது அவர் முதல் முறையாக ஒரு வார்த்தையை சொல்றாரு, கிரீன்லாந்து ஐஸ்லாந்து பகுதிகளை அமெரிக்கா வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அந்த காலகட்டத்திலையும் டென்மார்க் இதற்கு எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. அதற்கு பதிலாக டென்மார்க் ஒரு சூப்பரான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. உங்களுடைய கப்பற்படையை அங்கே வேணால் வச்சுக்கோங்க, ஒரு நேவல் பேஸ் அப்படிங்கிறது அங்கே தொடங்கிக்கோங்க அப்படிங்கிறது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக ஒரு கடற்படை பேஸுக்காக மட்டும் அவங்க இந்த கிரீன்லாண்டை கேட்கல, எங்களுக்கு சொந்தமாக அது மாற வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாடை எடுக்கிறார்கள். இது ஒரு கட்டத்தில் டென்மார்க் அமெரிக்கா இடையே பெரும் புகைச்சலாக மாறுது. ஸோ இந்த கிரீன்லாந்து அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன். அமெரிக்கா யூரோப் இது இரண்டுக்குமான மிக முக்கியமான ஒரு பொசிஷன் தான் இந்த கிரீன்லாந்து. அப்போ கிரீன்லாண்டில் நேவல் பேஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அமெரிக்கா அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிக் ரீஜனில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எடுப்பதற்கு ஏகப்பட்ட ரிசோர்ஸஸ் இருக்குங்க. அங்கெல்லாம் பனிப்படலமாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. அந்த பனி உருகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி உருகக்கூடிய அந்த இடங்களிலிருந்து ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது ஏகப்பட்டது இருக்குது, இயற்கை வளங்கள் இருக்குது. அதை எடுப்பதற்கு கடுமையான போட்டி அப்படிங்கிறது ஒன்று உருவாகுது. அந்த போட்டியில் 3 நாடுகள் இருக்காங்க. ஒன்று சீனா, இன்னொன்று ரஷ்யா, இன்னொன்று அமெரிக்கா. அதில் நார்வே போன்ற நாடுகள் அமெரிக்கா கூட இருந்தாலும் ஒட்டுமொத்தமான ஹோல்டு அமெரிக்காவை எடுக்க வேண்டும் என்றால் அமெரிக்காவினுடைய ஒரு பெர்மனன்ட் பிளேஸ் அப்படிங்கிறது இருக்கணும். பட் யாருடைய கண்பட்டதோ என்னவோ அந்த நேரம் வேர்ல்டு வார் 1 வந்துருச்சு. வேர்ல்டு வார் 1 அப்படிங்கிறது முடிவடைகிறது. இந்த நேரத்தில் சோவியத் யூனியன் ரஷ்யா உதயமாகுது. அப்போ சோவியத் யூனியன் ரஷ்யா ஸ்வால்பார்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல 2 மைனிங் ப்ராஜெக்ட்ஸை அவங்களுடைய சொந்தமாக மாற்றுறாங்க. இரண்டுமே கோல் மைனிங் அப்படின்னு சொல்லலாம். 1927 சோவியத் யூனியன் ரஷ்யா
டச் கம்பெனியான பேரன்ஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கோல் மைனை அவங்களுடைய சொந்தமாக மாற்றிக்கொள்கிறார்கள். அதே மாதிரி 5 வருஷத்துக்கு பிறகு 1932 பிரமிடன் அப்படிங்கிற அடுத்த கோல் மைனை ரஷ்யா அவங்களுடைய சொந்தமாக மாத்துறாங்க. ஸோ நார்த்தன் அட்லாண்டிக் பகுதிகளில் ரஷ்யாவுக்கு கிடைத்த மிக முக்கியமான ஒரு ப்ராஜெக்டா இந்த ஸ்வால்போர்டில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்டை அமெரிக்கா பார்க்குறாங்க. என்னப்பா, ஆர்டிக் ரீஜனில் 2 மைனிங்கை ரஷ்யா கொண்டு போயிட்டாங்க, இப்படியே போச்சுன்னா நம்ம உலக வல்லரசாக மாறுவது கஷ்டமாக இருக்கும், நமக்கும் ஆர்டிக் ரீஜனில் ஒரு இடம் வேண்டும் அப்படிங்கிற தேடுதல் வேட்டை மீண்டும் அமெரிக்காவுக்கு ஆரம்பமாகுது. மறுபடியும் யார் கண்பட்டதோ தெரியலை, 1940 செகண்ட் வேர்ல்டு வாருக்குள்ளே நம்ம என்டர் ஆகிட்டோம். இந்த நேரத்தில் ஜெர்மனியை ஹிட்லர் அவருடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வராரு. அப்படி அவருடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும்போது நிச்சயமாக ஜெர்மனி அட்டாக் பண்ணணும்னா இந்த மாதிரி ஆர்டிக் ரீஜன் வழியாகலாம் வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது நாசி படை என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஸ்வால்பார்டு அப்படிங்கிற அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த முழுவதுமாக அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறாங்க. இந்த ஸ்வால்பார்டு அப்படிங்கிறத பற்றி தமிழ் பட்சத்தில் ஆல்ரெடி டூம்ஸ்டே அதற்கான விதை களஞ்சியம் அப்படிங்கிறதுல அந்த ஸ்வால்பார்டில் தான் இருக்குது என்பதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை பற்றி நம்ம வீடியோவும் பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஜெர்மனி இல்லாட்டி இந்த ஹிட்லர் அப்படிங்கிறவர் ஸ்வால்பார்டு அவருடைய கண்ட்ரோலுக்கு எடுத்த பிறகு அங்கே என்ன செய்கிறாருன்னா, வெதரெல்லாம் கண்காணிக்கக்கூடிய முக்கியமான நிலையங்கள் இருக்குது, அந்த நிலையத்தில் இருக்கக்கூடிய டேட்டெல்லாம் எனக்கு தான் வரணும் அப்படிங்கிற லெவலுக்கு உத்தரவை பிறப்பிக்கிறார். ஒட்டுமொத்தமாக வெதர் ரிப்போர்ட் எல்லாமே யாருடைய கண்ட்ரோலுக்கு போகுதுன்னா, ஹிட்லருடைய கண்ட்ரோலுக்கு போகுது. ஸோ எனிமையாக இருக்கக்கூடிய அமெரிக்கா, ரஷ்யா, மறுபடியும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒன்றிணைகிறார்கள் ஹிட்லரை விரட்டுவதற்காக. அப்போ 2 பேருடைய இராணுவம் எங்கே வராங்க, அவங்க வரும்போது வெதர் எப்படி இருக்கும், இது எல்லாமே ஹிட்லருக்கு ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது. அந்த காலத்தில் சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்களுக்கு தேவையான உதவிகளை அமெரிக்காவினுடைய இராணுவ வீரர்கள் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்து கொண்டிருந்த ரஷ்யாவுக்கு ஒரு இடம் ரொம்ப முக்கியமான இடமா தென்படுது, அதுதான் கிரீன்லாந்து. ஏன்னா இந்த கிரீன்லாந்து வர இந்த வெதர் இன்ஃபர்மேஷனுக்கான நிறைய நிலையங்கள், நிறைய சென்சார்ஸ் அப்படிங்கிறதுலாம் வைக்கப்பட்டிருக்கு. இந்த கிரீன்லாந்து வழியாகத்தான் வெதர் ரிப்போர்ட் மட்டும் இல்லாமல் முக்கியமான இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எல்லாமே ஹிட்லருக்கு கிடைக்குது. எனவே அந்த இடங்களை நாம் பிடித்தால் என்ன அப்படிங்கிற ஒரு யோசனை ரஷ்யாவுக்கு வருது. இதை தான் ஃபர்ஸ்ட் வெதர் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஹிஸ்ட்ரியில் தேடி போனீங்கன்னா இந்த வெதர் வாருக்கு பின்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. அதில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒன்றிணைந்து ஹிட்லரை விரட்டிய பிறகு 2 பேருடைய பார்வையும் ஆர்டிக் பக்கம் திரும்புது. ஆர்டிக்கில் ஆல்ரெடி ரஷ்யாவினுடைய பிரசன்ஸ் இருக்கிறதுனால அமெரிக்காவினுடைய பிரசன்ஸ் இல்லாததுனாலையும் கோல்டு வார் டைமில் எகெயின் ஆர்டிக் ஒரு பேசு பொருளாக மாறுது. அந்த நேரத்தில் மறுபடியும் கிரீன்லாண்டை அமெரிக்கா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? முதல்ல பிரிட்டனை எதிர்ப்பதற்காக அலஸ்காவை கைமாற்றினார்கள் ரஷ்யா. இந்த முறை ஹிட்லரை விரட்டுவதற்காக ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவும் அமெரிக்காவும் இணையும் போது ஸ்வால்பார்டாக இருக்கட்டும், ஆர்டிக் ரீஜனாக இருக்கட்டும், அதனுடைய முக்கியத்துவத்தை 2 நாடுகளும் உணர்றாங்க. இங்கே இருந்து ஆர்டிக் ரீஜனில் மறுபடியும் எனக்கு இடம் வேணும் அப்படிங்கிறத அமெரிக்கா தீவிரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே கிரீன்லாண்டில் தான் கிரையோலைட் அப்படிங்கிற ரேர் எர்த் எலமெண்ட் இருக்குது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ரஷ்யா ஆர்டிக்கினுடைய கிங்காக மாறுறாங்க. இந்த நேரத்தில் தான் ஆர்டிகிள் எக்ஸ் அப்படிங்கிறது கையெழுத்திடப்படுகிறது டென்மார்க் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே. டென்மார்க் அமெரிக்காவுக்கு இடையே வந்த இந்த ஆர்டிகிள் எக்ஸில் தான் அமெரிக்கா அவங்களுடைய இராணுவ வீரர்களை டென்மார்க், கிரீன்லாந்து பகுதிகளில் நிலைநிறுத்தலாம் அப்படிங்கிற உத்தரவு வருகிறது. அந்த உத்தரவு 1951 புதுப்பிக்கப்படுகிறது. ஒரு 75 வருஷத்துக்கு கிரீன்லாண்டில் எப்படி வேணாலும் நான் என்டர் ஆகலாம் அப்படிங்கிற அந்த உத்தரவை தான் டென்மார்க் அப்படின்னு கேட்குறாங்க. டென்மார்க்கும் அதற்கான உத்தரவை கொடுக்குறாங்க. அது எக்ஸ்பயர் ஆகுது. மறுபடியும் டென்மார்க்கினுடைய பிரச்சனை அமெரிக்காவுக்கு தலைவலியாக மாறுது. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் டென்மார்க்குக்கு முக்கியத்துவம் இருக்குது, அதில் நம்முடைய இராணுவ வீரர்கள் இருக்காங்க, ஆனாலும் அதற்கான ஒப்பந்தம் எக்ஸ்பயர் ஆகிட்டே இருக்குது. ஏன் இந்த கிரீன்லாண்டை நம்ம வாங்க முடியாது, ஏன் வாங்கக்கூடாது? கிரீன்லாண்டை வாங்கிட்டா வேறு எந்த நாட்டினுடைய உதவியும் நமக்கு தேவையில்லையே, நமக்கான வெதர் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது அங்கே அமைக்கலாமே, ரஷ்யாவை கண்காணிக்கலாமே, ஆர்டிக் ரீஜனில் நமக்கான ஒரு முக்கியத்துவம் கிடைக்குமே. இது எல்லாம் தான் அமெரிக்காவினுடைய கனவு. இந்த கனவும் ப்ளஸ் அமெரிக்காவினுடைய பார்டர் எக்ஸ்பேன்ஷனும் சேர்ந்து இருப்பது தான் இந்த கிரீன்லாந்து பர்ச்சேஸ் அப்படிங்கிறது. இதுதான் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய எதிர்கால திட்டம். இதை முறியடிப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் களமிறங்கியிருக்கிறார்கள், நாட் ரஷ்யா. ரஷ்யா இதை வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ரஷ்யாவும் இதில் அமெரிக்காவுக்கு எதிராக வருவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ கிரீன்லாண்டுனா என்ன, அதில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன,
1800களிலிருந்து 1951 2025 வரை என்னெல்லாம் நடந்துச்சு, அது அமெரிக்காவுக்கு எவ்வளோ உதவியாக இருந்துச்சு, ரஷ்யாவும் அமெரிக்காவும் எப்போ ஒன்றிணைந்தார்கள், ஹிட்லர் இதுக்குள்ளே வந்துட்டு போன விஷயம் இப்படின்னு சொல்கிற ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் உங்கள் முன்னாடி நான் சப்மிட் பண்ணியிருக்கேனா? இதுக்கு பின்னாடி நிறைய ஒரு ஹார்ட் ஒர்க் இருந்திருக்குமா? அப்போ உங்களுடைய வாழ்த்துக்களை எனக்கு சொல்லலாம்ல? நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்ட்ரி தான் இந்த ஹிஸ்ட்ரி. அதுலேயும் நான் சொன்ன வெதர்வாராக இருக்கட்டும், ஆர்டிக்கல் எக்ஸாக இருக்கட்டும், ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். மேஜிக் பிளாங்கெட் லைட் அப்சர்வபிள் பெயிண்டை வச்சு இந்த மேஜிக் பிளாங்கெட் அப்படிங்கிறது ரொம்ப சாஃப்டான க்ளோத்தில் செய்யப்பட்டிருக்கு. இந்த மேஜிக் பிளாங்கெட்டை நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நைட் டைம் நம்ம லைட்லாம் கொஞ்ச நேரம் இதுக்கு மேலே லைட் படுற மாதிரி பட்டுட்டு அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னா அப்படி அந்த ஸ்டார்ஸ் இல்லாட்டி அதில் இருக்கக்கூடிய பல உருவங்கள் அப்படியே பிரைட்டாக நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நம்முடைய குழந்தைகள் கதை சொல்கிறதும், அதை பார்த்து நீங்கள் குழந்தைகளுக்கு கதை சொல்வதும் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த மேஜிக் பிளாங்கெட் 1000 1200 ரூபாய்க்குலாம் விற்றுட்ருக்காங்க. பட் இதுவரையிலும் கிட்ஸ் பெஸ்டில் அதே 567 ரூபாய்க்கு விற்றுட்ருக்கோம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்கப்பா. குட்டி குழந்தைகளுக்கு மேஜிக் பிளாங்கெட், பெரிய ஆட்களுக்கு மேஜிக் அந்த ஹூடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ரேடியேஷன் இல்லை அப்படிங்கிறதையும் மறுபடியும் சொல்லிடுறேன். இது நார்மலாக லைட் அப்சார்பு பெயிண்ட் அப்படிங்கிறத வச்சு தான் செஞ்சுருக்காங்க. க்ளோத் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சீக்கிரமாக வாங்கிக்கோங்க. ஒரு 300 to 400 குவான்டிட்டி தான் இருக்குது. டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து வாங்கிக்கோங்க.